அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாய்ரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த தேவர் மஹாலில் தேவர் மாளிகைன்னு சொல்லுவோம்ல, அந்த தேவர் மாளிகையில் வந்து அந்த மஹாலில் மதுரை தேனி ஆனந்தத்துலேருந்து வந்து ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க, வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சா உண்மையிலேயே வெரைட்டியாக எல்லா ரகமும் இருக்குங்க. இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுன்னா, சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ஒன்று தான் இருந்துச்சு, ஒன்று தான் இல்லைன்னா இல்லை, வெரைட்டியாக எல்லாமே ஹேண்ட்பேக்லேருந்து லேடிஸ்குள்ளே எல்லா வெரைட்டிஸ் இருக்க. வெறும் காட்டன் சாரீலாம் ரொம்ப ரேட்டு வந்து கம்மியாக இருந்துச்சுங்க. ஆமாம், அதே மாதிரி பிள்ளைங்களோட மேக்ஸி, பசங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. இது ஜாக்கெட் துணி எல்லாமே வெரைட்டியாக எல்லாமே இருக்குது. இப்போ என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே இருக்குது. நல்ல வந்து இந்த பூனை சாரீலாம் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. சாஃப்ட் பூனம்லாம் ரொம்ப சாஃப்டான பூனம்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ரேட்டில் 200-300 இருக்குங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ரேட் என்ன இவ்வளவு சீப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு. சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் துணிமணி நல்லா இருக்குது, தரமாக தான் இருக்குது. அதோடு பார்த்துட்டு சரி எப்படியே ஒரு விலாக் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனோட எடுக்கும் போது இப்போ பாருங்கள், ஒரு ஆளை பிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பாப்பா ட்ரெஸ் எடுக்க வந்தியா? ட்ரெஸ் எடுக்கவா? என்ன ட்ரெஸ் எடுக்க வந்தியா? என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கு உனக்கு? காட்டு ட்ரெஸ்ஸை காட்டு. வேலை சும்மா தூக்கி காட்டு. சூப்பர். இங்கே பிள்ளைங்களுக்குள்ள இந்த ஃப்ராக்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நல்ல காட்டன் ஃப்ராக்காக இருக்குங்க. நல்லா செம்மையாக இருந்துச்சு. வெரைட்டிஸ் பூரா மேட்சிங்காக ஜாக்கெட் துணி எல்லாமே இருக்குது. அப்புறம் அந்த கலராக போடுற அந்த ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது இங்கே. ஆமாம், எல்லாமே ரேட்டுக்கு தந்தாப்புல எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. நைட்டி வெரைட்டி நைட்டி, மேக்ஸி, சுடிதாரு, பசங்களுக்குள்ள டிஷர்ட்டு, பேண்ட் ஷர்ட்டு, அந்த சின்ன குழந்தைங்களுக்குள்ள அந்த வெஸ்டர்ன் டைப்பு எல்லாமே இங்கே இருக்குது. அதான் சொல்லல, மொத்தத்தில் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரேட்டை பார்த்து யாருமே பயந்து ஓடுற மாதிரி இல்லை. அதனால் எல்லாருமே இங்கே தான் வருவாங்களாம். போன வருஷம் போட்டும் போதே நல்ல சேல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கெவுன்லாம் நல்லா அழகழகாக இருந்துச்சுங்க. பார்க்கும் போதே அழகாக இருந்துச்சு. சரி வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? காளீஸ்வரி. இப்போ எங்கேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? வளையல். இங்கே வந்து வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? இங்கே எல்லா கலெக்ஷன்ஸுமே நல்லா நியூ மாடலாக சூப்பராக இருக்குது. சரி. தேனி ஆனந்தத்தில் வாங்க வந்திருக்கீங்க. இங்கே போட்டிருக்காங்க தேவர் மஹாலில். தேனி ஆனந்தம் நல்லா இருந்துச்சு. நான் போன வாட்டி போட்டப்போ வந்து நிறையா எடுத்துருக்கேன். இந்த வாட்டியும் நல்லா நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக வெரைட்டியாக நல்லா இருக்குது. ரேட்டும் பரவாயில்லாமல் இருக்குது. ரேட்டு செம்ம கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, காஸ்ட்லன்னா ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். அங்கே வெரைட்டி நல்லா இருக்கனால தான் கூட்டம் அலமோதுங்க. வெறும் லேடிஸும் ஜென்ஸும் ஒரு பக்கமும், லேடிஸ் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து நல்ல கூட்டம் அலமோதுது. பரவாயில்ல, நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. ஆமாம். வணக்கம் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? இந்திரா தேவி. உங்கள் பேர் சித்ரா தேவியா? சரி. இங்கே உள்ள ஏன்னா இங்கே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கீங்களா? வெரைட்டிஸ்லாம் நல்லா இருக்கா? சரி. தேனி ஆனந்தம் இங்கே தேவர் மஹாலில் போட்டிருக்காங்க. வருஷம் வந்துடுவீங்க. ஓகே. இப்போ நல்லா சொல்லுங்க. சரி. சிஸ்டர் உங்கள் பேர் என்ன? பதில் சொல்லிட்டீங்க, நீங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். உங்கள் பேர்? சரி. இங்கே வெரைட்டிலாம் எப்படி இருக்குது? ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்கா? தேனி ஆனந்தம் இந்த தடவை சரி. ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா? உங்கள் பேர் என்ன? சரி. எப்படி இருக்குது? வெரைட்டிஸ்லாம் நல்லா இருக்கா? ரேட்லாம் எப்படி? பரவாயில்ல. சரி. இது வருஷம் வந்துடுவீங்களா இங்கே? சரி. விடவே மாட்டீங்க. எல்லாருமே அந்த டைலாக் தான் சொல்கிறாங்க. போன வருஷம் நாங்கள் வந்தோம், இங்கே ரேட்டு நல்லா இருந்துச்சு, அதனால தான் இந்த வருஷம் எடுக்கிறோம். பரவாயில்ல, சூப்பர். இல்லைன்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் செட்டாக ஒரு குரூப் மாதிரி தெரியலையில்ல. எந்த ஊர் நகராட்சி? நம்ம ஊரா? பரமக்குடியா? சரி. தேங்க்ஸ். ஆமாம், வருவீங்க உலகம் பூரா பார்த்துக்கோங்க.
போட்டு விட்டோம் வந்தால் ஒரு ஆள் எங்கே எஸ்கேப் ஆகிட்டாங்க. பாருங்க இந்தாங்க எடுக்கலையா நீங்க என்ன எடுத்தீங்க? உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? சவுண்டாக கொஞ்சம். ரேவதி. ரேவதி. இப்போ இங்கே உள்ள வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? துணி நல்லா இருக்கா? இது தேனி ஆனந்தம் தெரிஞ்சதே வந்திருக்கீங்க. இங்கே தேவர் மஹாலில் போட்டிருக்கான்னு வந்திருக்கீங்க. வெரைட்டிஸ்லாம் நல்லா இருக்குது. துருமணிலாம் நல்லா இருக்குது. சரி, ரேட்டு எப்படி இருக்குது? ரேட்லாம் பரவாயில்ல, பிடிச்ச மாதிரி இருக்குது. சூப்பர். அப்புறம் இங்கே உள்ள அந்த ஸ்டாஃப்ஸுகெல்லாம் சூப்பராக உண்மையிலேயே வந்திருந்தவங்க முகத்துலேயும் சரி சந்தோஷம்தான். அதே மாதிரி இங்கே உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமாக முகத்தில் வந்து யாருமே வந்து சுடுசுடுன்னு கிடையாது. அந்த மாதிரி இருந்தாங்க. அது பார்க்கும்போதே ஒரு நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி ஆகி போயிடுச்சு இப்போ உள்ள காலம். யாரும் யாரையும் குறை சொல்கிறதுக்கெலாம் இது பண்ணுறது கிடையாது. எல்லாருமே என்கரேஜ் பண்ணுற காலமாக ஆயிடுச்சு. அதை நினச்சி ஒரு சந்தோஷம்தான். வெரைட்டியாக டாப்ஸு இதுகள்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆஃபர் வந்து நல்லா தனித்தனியாக அந்த ரேட்டுக்கு தகுந்தாப்புல ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சேல்ஸ்மேன்கள்லாம் நல்லா ஒரு சிரித்த முகத்தோடு எல்லாருக்கும் நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால் வர்ற மனிதர் வந்து இதை வந்து ஒரு திருவிழா கடை மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு கடைக்குள்ளே வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிற மாதிரி கிடையாது. நல்லா ஒரு சந்தோஷத்தோடு வேணா எடுக்கிறாங்க, வேணான்னா போகிறாங்க. ஆனால் எல்லாருமே அது எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கறனால எல்லாருமே எடுக்கிறாங்க. நம்ம வந்தவங்க யாரும் வெறுங்கையோடு போன மாதிரி தெரியலை. நல்லா சிறப்பாக இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளும் எல்லாத்துலேயும் பேச்சு கொடுத்து அவங்களும் பேசுனது அது எல்லாமே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஆமாம், துணிகளையும் பார்த்தோம். துணியும் வாங்கி கடைசியில் ஒரு மனமகிழ்வோடு அந்த கடையை விட்டு வெளியேறி வந்தோம். காட்டன் பட்டுலாம் வந்து நல்லா இருக்குது. காட்டன் சாரி. ஆமாம், இது ரூ. 1000 தான். ரூ. 1000 தான். அதான் சொல்கிறேன்ல, ரூ. 1000 ரேட்லேயும் இருக்குது, ரூ. 200 ரேட்லேயும் இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க வெரைட்டியாக. நல்லா இருந்துச்சு பார்க்கும் போதே. ஆமாம், பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப்ஸு பூரா நல்லா சிரிச்ச முகத்தோட நான் எடுத்த வீடியோவுக்கு எதுவுமே சொல்லலை. அவங்க எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் நீங்கள் எடுங்க சிஸ்டர்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஆமாம், அதே மாதிரி கீழே குழுக்கள் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதையும் சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஸ்டாஃப்ஸு பூரா அந்த அந்த தம்பிங்க பூரா ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நானும் கொஞ்சம் சேலையெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன். மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு விலைகள்லாம். ஆமாம், நல்லா கட்டைப்பை போட்டு அந்த தேனி ஆனந்தம் பை போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. நல்லா சிறப்பாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், மன மகிழ்ச்சியோடு தான் போட்டிருக்கேன். சொல்லுங்கள். இதை இல்லை நான் வாங்குறேன்ல, இப்போ நான் ஒரு கஸ்டமர் தான். ஒன்றும் பிரச்சனை. சொல்லுங்கள். செலக்ட் பண்ணி 3 பேருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க மேம். நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படியா? சரி, ஏன்னா என் பேர் போடுங்க. குழுக்கள் ஜாகிரா பானு. நம்ம அட்ரஸ் வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பட்டுச்சேலை கிடைக்குமா, அது வீட்டுக்கே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். இதுவும் நல்ல ஆஃபர் தானே. எல்லா மக்களும் போங்க, விரைந்து போங்க. ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சீக்கிரமாக நாளைக்கு மிஸ் பண்ணிக்கிறாதீங்க. போய் நல்ல சேல்ஸ் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பில்லு இதுக்குள்ளே போட்டுருப்பாங்களா? உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? ஹவினாவா? ஒரு கேள்வி இதுக்குள்ளே இப்படி போகிற மாதிரி போட்டு இந்த பில்லு கொண்டு வரணுமா வரும்போது? இது ஏம்மா உங்கள் பேர்? வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஹரிதா. மதுரையிலேருந்து இங்கே ஸ்டார்ட் போட்டிருக்கோம், தேனி ஆனந்தத்தில். சூப்பர். நாங்கள் இல்லை நீங்கள் தேனி ஆனந்தத்துலேருந்து வந்திருக்கீங்க. இங்கே தேவர் மஹாலில் போட்டிருக்கீங்க. சேல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ எத்தனை நாளாக போட்டிருக்கீங்க? 2 days ஆகுது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் போட்டிருக்கீங்க. அங்கே சூப்பராக போயிட்டுருக்கு. மக்களுமே நல்ல மனசு திருப்தியாக தான் சொல்கிறாங்க. ரேட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு. எல்லாட்டையும் இப்படி பேசிட்டு வந்தது ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அவங்கவுங்க மனசில் உள்ளதை அப்படியே ஓப்பனாக தெளிவாக அழகாக பேசுனாங்க. அதுவும் அந்த முறையும் நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்களுமே தெளிவாக இருக்குங்க, நல்ல திறமையாக இருக்குதுங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.